லாஸ்ட் டே லாஸ்ட் டே நாங்க எங்களோட சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது வந்து இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் பத்தி என்னென்ன ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ஈகிற மற்றது வந்து நீங்க இப்போ கிரேட் 10ல வந்து எஸ்டிஎல்சி கான்செப்ட் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பின்னால ப்ரோக்ராமிங் கான்செப்டை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி ஒன்று செஞ்சிருக்கிறேன். அதையும் அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அஷ்ரப், என் ஸ்க்ரீன் வழங்குது தானே? ஓ விளங்குது. ஓகே. இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்சார், இது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ தான். மற்ற வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிகிரி ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. இப்போ ப்ரோக்ராம்ஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன டெஃபினிஷன் மாதிரி மற்ற எந்த யூசேஜ் ஏன் நாம ப்ரோக்ராமிங் பண்றங்கிறது வந்து பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இதுல இருக்குது. இது சும்மா ஒரு நார்மலா போட்டிக்குது, உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் ப்ரோக்ராமிங் பண்றேன்னு சொன்னா, இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்றதுக்கு அஹ், அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு வந்து நாங்கள் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். யூட்டிலைஸ் பண்றதுக்கு வந்து நாங்கள் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ இப்போ நீ கிரேட் 10ல வந்து எஸ்டிஎல்சி சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அதுல வந்து இப்போ சிஸ்டம், இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று தந்து உங்களுக்கு இப்போ சிஸ்டம் ஒன்றை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அஷ்ரஃப் அஷ்ரஃப் ஓ சார். ரைட். நான் பேசுறது கேக்குதானே? எனக்கு இது சவுண்ட் வந்து இதாவது இல்லை. இல்ல கேக்குது கேக்குது. கேக்குதானே? சரி. ஓகே. இப்போ சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல பேசிக்கா என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று தராங்கன்னு சொன்னா அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி நாங்க ஒரு சிஸ்டம் ஒன்றை பில்ட் பண்றோங்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன செய்யணும், சில பேசஸ் இருக்குது, ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னா அந்த அந்த ப்ராப்ளம்ட கோரை என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம அதை பிரிச்செடுப்போம். பிரிச்செடுத்து அதுல இருந்து வந்து ஒரு சிஸ்டம் ஒன்றை நம்ம டெவலப் பண்றது தான் இந்த எஸ்டிஎல்சி யூஸ் பண்ணி செய்யுது. அதுல வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று தந்திருக்கீங்கன்னா அதுல வந்து என்ன ஃபங்க்ஷனல் மெத்தட் எந்த இருக்கிற, மற்ற வந்து நான் ஃபங்க்ஷனல் மெத்தட் என்ன இருக்கிற, மற்ற டிசைட் விருப்பமான டிசைரட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க அதுல இருந்து அதுல இருந்து நாங்க அதை எல்லாத்தையும் வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு அதுக்கு பின்னால அதை எடுத்து அதுல எது எங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷனல் மெத்தடோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அந்த மெத்தட் இருக்கிறது தான் வந்து எஸ்டிஎல்சி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஜா வந்து ரெக்குவயர்மெண்ட் அனலைசேஷன். அதுல வந்து என்ன செய்வோம்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சால்வ் பண்றதுக்கு என்ன எங்களுக்கு தேவைன்னு சொல்லி வந்து நாங்க அதை முடிவெடுக்கிறது வந்து ரிக்குவயர்மெண்ட் அனலைசேஷன். அதுக்கு பின்னால டிசைன் பேஜ் போகும். டிசைன் பேஜ் டிசைன் பேஜ்ல வந்து நாங்க என்ன செய்வோம், ஃப்ளோ சார்ட், மற்ற ஃபிக்மா டிசைன் பண்றது வந்து, மற்ற அந்த சூடோ கோட், அது அப்படி சில அந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ் இருக்குதானே அதை யூஸ் பண்ணி நாங்க அதை வந்து அந்த சொல்யூஷன் ஒன்று மேக் பண்றது வந்து டிசைனிங் பேஜ்ல வந்து செய்வோம். அது பின்னால தேர்ட் ஸ்டெப்பா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கோடிங் சொல்லுவோம். டெவலப்மெண்ட் கோடிங் அது நிறைய பேர் இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் இதுல தான் நாங்க வந்து என்ன செய்வோம்னா இந்த டிசைனிங் பேஜ்ல வந்து நாங்க பிளான் பண்ணின அந்த சொல்யூஷனை வந்து இங்க வந்து கோட் டெவலப் பண்ணுவோம். டெவலப் பண்றோம்னு சொன்னா இது நான் ஒரு ஐடி ஒன்று எடுத்து
அதுல வந்து நாங்க எதுனா இது சரி ஒரு கோடிங் வந்து பைத்தனோ சிஓ சி பிளஸோ இது சரி ஒரு கோடிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று எடுத்து எங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு கோடிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று எடுத்து அதுல நாங்க என்ன செய்வோம்னா அந்த ப்ராப்ளம்ட டிசைன்ல இருந்து அந்த நாங்க டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு பின்னால அந்த டெவலப் பண்ணின சிஸ்டம் இதுக்கு பின்னால அதை சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பேஸுக்கு பின்னால வர்றது வந்து அது சிஸ்டமா கருதும். அந்த சிஸ்டமை நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதுல வந்து என்ன செய்யறோம்னா டெஸ்டிங் பேஸ்ல வந்து செக்கிங் ஃபார் எரர்ஸ் அண்ட் என்ஷூரிங் த ப்ரோக்ராம் ஒர்க்ஸ் கரெக்ட்லி. விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பேஸ்ல வந்து அந்த சிஸ்டம்ல இன்புட்டை கொடுத்து அவுட்புட் வந்து சரியா வருதா, ப்ரொசஸ் வந்து ஒழுங்கா நடக்குதா, அப்படி மற்றது கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது எல்லாம் வந்து டெஸ்டிங் பேஸ்ல தான் அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிறைய டீம்ஸ் இருக்கு, மற்ற வந்து டெவலப்பிங் டீம்ஸ் இருக்கும், மற்றது யூசர் சைட்லயும் வந்து டெஸ்டிங்க்கு ஆகலிக்கும். அப்படி மல்டிபிள் டீமை வச்சு டெஸ்டிங் வந்து செய்வாங்க. இதுல டெஸ்டிங் பேஸ்ல வந்து நிறைய வகை இருக்குது. யூனிட் டெஸ்டிங் இருக்குது, மற்ற சிஸ்டம் டெஸ்டிங் இருக்குது, அதுக்கு பின்னால எக்ஸெப்டன்ஸ் டெஸ்டிங் இருக்குது, அப்படின்னு நிறைய இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் வந்து பெருசா ஒரு இதா இல்ல, விரிவா இல்ல, அது உங்களுக்கு ப்ரீஃபா தான் கொஞ்சம் கேட்கிறேன். எஸ்டிஎல்சியோட கன்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்களோட சிலபஸ்ல இருக்கிற. அப்ப இந்த அஞ்சு பேசையும் வந்து ஒழுங்கா ஞாபகம் வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணி கேளுமா எக்ஸாம்ல. இந்த டெஸ்டிங்கை பொறுத்த அளவுக்கு இதுல வந்து என்ன செய்யணும்னா இது அந்த சிஸ்டம் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, எரர் இல்லாம சரியான அவுட்புட்டை தருதான்னு சொல்லி பாக்குறது வந்து இந்த டெஸ்டிங் பேஸ்ல செய்வாங்க. அது பின்னால டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். டிப்ளாய்மெண்ட் சொன்னா இந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த சிஸ்டம் வந்து லோக்கலா இருக்கும். லோக்கலா இருந்துச்சுன்னா இப்போ டெவலப்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிய மாதிரி, அதாவது நம்ம டெவலப் பண்ற நாம மட்டும் யூஸ் பண்ற மாதிரி அந்த சிஸ்டம் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா இப்போ அந்த சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணின வந்து நாங்க மட்டும் யூஸ் பண்றதுக்கு இல்லையே, மற்ற யூசர்ஸும் யூஸ் பண்ணணும். அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யணும்னா சிஸ்டம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி அதை நாங்க ஹோஸ்ட் பண்றோம். ஹோஸ்ட் பண்றது சொல்றோம் வந்து டிப்ளாய்மெண்ட் சொல்றோம். மெயின்டெனன்ஸ் சொல்ற எப்படின்னு சொன்னா இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ண போல டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸ் வந்து யூசேஜ் ஆகும், மற்ற வந்து நெட்வொர்க்கிங் அந்த டிராஃபிக் இருக்கும், அதுல வந்து ஃபைன் டியூன் பண்ணி யூசருக்கு வந்து அதை பாவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். சரிதானே? அதுதானே இன்ஸ்டாலிங் த சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்டிங் இட் ஓவர் டைம்ல வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பண்றது, அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யூசருக்கு எந்த எந்த வித ஒரு டிஸ்டர்பிங்கும் இல்லாம ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறத வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பேஸ்ல செய்வோம். இது எல்லாம் வந்து ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணி அதை யூசர் எண்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மட்டுக்கும் என்னென்ன பேஸ் இருக்குமோ அது வந்து எல்லாம் இதுல இருக்குது. இப்போ உண்மையாவே டோட்டலா வந்து 7 பேஸ் கிட்ட இருக்கும். இடையில சிலது வந்து உங்களோட இப்ப நீங்க கிரேட் 10 சுட்டி என்ன செஞ்சிருக்கீங்க, ஓ லெவல் ஃபண்டமெண்டல்ங்கிறதுக்காக வேண்டி இதை வந்து உங்களுக்கு 5 பேஸுக்கு இது செஞ்சு தந்திருக்காங்க. ஆனா டோட்டலா உண்மையா பார்த்தா 8 பேஸ் வரைக்கும் இருக்குது. 8 பேஸ் அந்த டிசைனிங் மற்ற வந்து ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ் அது அப்படின்னு சொல்லி இடைக்க இதுக்கு இடையில ஒண்ணு வரும், மற்றது அப்படி இந்த சொல்லி மொத்தம் 8 பேஸ் இருக்குது. ஆனா உங்களுக்கு 5 பேஸுக்கு இதாக்கி தந்திருக்குது. இதுலயே எல்லாம் கவர் ஆகும், அது இஷ்யூ இல்லை. ஓகே, இப்ப இவ்வளவுதான் இந்த எஸ்டிஎல்சி கான்செப்ட். இதுக்கு பின்னால வந்து எங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து எப்படி நாங்க டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு சொன்னா, லோ லெவல் லாங்குவேஜ் சிலது எழுதிக்குது, மற்றது ஹை லெவல் லாங்குவேஜ் சிலது எழுது. லோ லெவல் லாங்குவேஜஸ்ல வந்து எப்படின்னு சொன்னா
ஒரு கம்பைலர்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்காது. கம்பைலர்ங்கிறது என்ன சொல்லிட்டேன்னா, இப்போ இப்போ நாங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் தானே. இப்ப இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து எங்களுக்குள்ள ஹியூமனுக்குள்ள வந்து விளங்குற மாதிரி இருக்கு. ஆனா மெஷின்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது பைனரி மட்டும், 0 1 அதுகள் மட்டும்தான் மெஷின்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, நாங்க இப்ப யூஸ் பண்ற எல்லா லாங்குவேஜஸும் வந்து மோஸ்டா ஹை லெவல் லாங்குவேஜஸ் தான். ஹை லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லக்குள்ள இப்போ பைத்தன் மற்றது C++லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். அதுல எல்லாம் நாங்க யூஸ் பண்றது வந்து நார்மலா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தானே. ஸோ இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து டிரெக்டா வந்து உங்களுக்கு எங்களோட மெஷின்ஸால இது செய்யலாம். மிஷின் சொல்லக்கூட நாங்கள் கம்ப்யூட்டரை சொல்றேன். கம்ப்யூட்டரால அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கல. ஸோ இடையில ஏதுனான ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் கம்பைலர்ஸும் இன்டர்பிரேட்டர்ஸும் சொல்லியிருக்கு. ரெண்டு மிஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கும் இடையில டிஃபரன்ஸ் இருக்குது. அதை நாங்க கீழே போக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பைலர்ஸ் என்னடுவோம். கம்பைலர்ஸ்ங்கிறதும் இன்டர்பிரேட்டர்ஸ்ங்கிறதும் ஒரு வகை டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. அதாவது எங்களோட நார்மல் நேச்சுரல் லாங்குவேஜை அதை வந்து மெஷின் லாங்குவேஜா மாத்துறது வந்து கம்பைலர்ஸ். ஸோ லோ லெவல் லாங்குவேஜஸ் வந்து இந்த தீஸ் லாங்குவேஜ் ஒர்க் directly with computer hardware and provide maximum control but are difficult for human to read and write. இப்போ 0 1 சொல்லி இப்படி ஒரு ஒரு கொடை இருக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதுதானே ஜீரோ. இப்போ உதாரணத்துக்கு இப்படி 0 0 0 0 1 1 1 1 1 1 சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குதுன்னு சொன்னா இதை என்னன்னு சொல்லி எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளே இல்லாது. ஸோ இதை வந்து இப்போ ஹியூமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு ரெகுலரா நாங்க பாவிக்கிற இங்கிலீஷோ இல்லாட்டி தமிழோ இல்லாட்டி சிங்களமோ எதுனால ஒன்றுக்கும் இதை நாங்க மாத்தின சேஞ்ச் பண்ணினதை எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் மெஷின்ஸ் இருக்கும். எங்களோட நேச்சுரல் லாங்குவேஜை வந்து பைனரிக்கு அதுக்கு விளங்குற மொழிக்கு மாத்தினே தான் அதுக்கு விளங்குற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்லேயே நான் வந்து டைரக்டாவே அந்த நேச்சுரல் லாங்குவேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சிஸ்டம் இல்லை. ஸோ அந்த டைம் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்ற அந்த 0 1 அது மூலமா தான் என்ன செஞ்சாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவல்யூவேட் ஆகி இப்போ ஹை லெவல் லாங்குவேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து யூஸ் பண்ணினது வந்து லோ லெவல் லாங்குவேஜ். அதுக்கு பின்னால அசம்பிளி லாங்குவேஜ் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னால மிட் லெவல்ல, அதுக்கு பின்னால ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படி நிறைய வந்துச்சு. சரிதானே? ஓகே. இந்த லோ லெவல் லாங்குவேஜை வந்து நாங்க மெஷின் லாங்குவேஜ்னு சொல்றோம். ரைட். இதுக்கு வந்து இந்த லோ லெவல் லாங்குவேஜுக்கும் மற்றது இந்த லோ லெவல் லாங்குவேஜுக்கும் மற்றது இந்த மெஷின் லாங்குவேஜுக்கும் என்ன ஒரு கம்பைலரோ இன்டர்பிரேட்டரோ தேவையில்லை. டைரக்டா சிஸ்டமால ப்ரொசஸ் பண்ண இயலும். ஆனா இங்க பார்த்தோம்னா ஹை லெவல் லாங்குவேஜ். These languages are designed to be easier for humans to understand and write, sacrificing some control for increased productivity. இதுல முக்கியமான நோக்கமே ஹியூமன் டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வேண்டிதான் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ங்கிற ஒரு கான்செப்டே எடுத்துட்டு வந்தேன் ஸ்டார்டிங்ல. ரைட். இதுல மிக முக்கியமான யூசபிலிட்டி வந்து ஹியூமன் டு மெஷின் கம்யூனிகேஷனை வந்து இதாக்குறதுக்கு. அதுல இருந்து தான் ஏஐ கான்செப்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் எல்லாம் வந்து இதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இந்த ஹை லெவல் லாங்குவேஜோட கண்டுபிடிப்புக்கு போறாங்க பின்னாலதான். ரைட். இதுதான் இதுல ஏஐட ஸ்டார்ட் அப் கூட இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து. இப்போ ரைட், இது மெஷின் லாங்குவேஜ்னு சொன்னா இட் கைண்ட் ஆஃப் இந்த லோ லாங்குவேஜ் சொல்லலாம். அது பின்னால அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லி எடுத்துருவாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் வந்து இந்த லோ லெவல் லாங்குவேஜுக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒன்று தான். ஆனா இத எப்படின்னு சொன்னா
மனுஷனாலையும் ஹியூமன்ஸாலையும் வந்து இதை வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இட் மச் க்ளோசர் டு மெஷின் லாங்குவேஜ் தான். ரைட், மோர் ரீடபிள் தென் பைனரி, பட் லெஸ் போர்ட்டபிள்னு சொல்ல போல. இது வந்து கொஞ்சம் நெருக்கமான லாங்குவேஜ்ங்கிறதால மெஷின் லாங்குவேஜோட இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் நெருக்கமானதுன்னு சொன்னா சில சில விஷயங்களை வந்து நாங்க இந்த எட் மூவ் மற்ற வந்து டிவைட்ங்கிற அந்த அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி செய்யற மாதிரி தான் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் அவங்க கண்டுபிடிச்ச. அதுக்கு பின்னால வந்து ரைட், மற்ற வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லக்கொள்ள இப்போ லோ லெவல் லாங்குவேஜ் பார்க்கக்குள்ள வந்து ஹார்ட்வேர் இண்டிபெண்டான்னு சொல்லி கேட்டா இல்லை. இப்போ நீங்க உதாரணத்துக்கு பென்டிஎம் ஃபோர்ல ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கன்னு சொன்னா அதை கொண்டு போயிட்டு வேறொரு மிஷின், அதாவது i7 பிசியில போட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ரன் ஆகாது. அப்படி சில சிக்கல்கள் இருக்குது லோ லெவல் லாங்குவேஜ்ல. பட் ஹை லெவல் லாங்குவேஜ்ல வந்து அந்த இது இல்லை. பிகாஸ் என்னச்சுன்னா அங்க வந்து காமனா வந்து ஒரு கம்பைலர் ஒன்று இருக்கும். அந்த கம்பைலர் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பிசில வந்து ரன் பண்ற மாதிரி தான். ரைட். மற்றது ஹை லெவல் லாங்குவேஜ்ல தான் வந்து சிண்டெக்ஸ் சிமெட்டிக்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கிற. சிண்டெக்ஸுங்கிற இட் கைண்ட் ஆஃப் கிராமர் கிராமர் மாதிரி. மற்ற வந்து சிமெட்டிக்ங்கிறது வந்து ரூல்ஸ் ரூல்ஸ் செட். உதாரணத்துக்கு ஓகே, உதாரணத்துக்கு சிண்டெக்ஸ் சொன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்க்க போனா இப்போ இங்கிலீஷ் எடுத்தாலும் கூட இப்போ நம்ம ஒரு இப்போ பாஸ்ட் டென்ஸ், இப்போ இப்போ ஒரு வேர்டுக்கு பின்னால இன்னொரு வேர்டு, இப்போ பாஸ்ட் டென்ஸ் வரணுமா, ப்ரெசன்ட் டென்ஸ் வரணுமா, ஃபியூச்சர் டென்ஸ் வரணுமான்னு சொல்லி ஒரு டிபெண்ட் இருக்குதானே, டிபெண்டன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குதானே. அது மாதிரி தான் இப்போ நாங்க ஒரு விஷயம் ஒன்று, இப்போ ஒரு லூப் ஒன்று போட போறோம்னு சொன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அதை போடுறதுக்கு ஒரு சிண்டெக்ஸ் இருக்குது. இப்படி ஃபோர்னு போடணும், மற்றது பெரந்தசிஸ் யூஸ் பண்ணணும். அது பின்னால போய் சி லாங்குவேஜா இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு கோடுக்கு பின்னாலேயும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொரு கோடு ஒவ்வொரு இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க பிரிண்ட் ஒவ்வொரு இதுக்கு பின்னால செமிகோலன் போடணும். அப்படி இனிஷியலி சில சில அந்த கிராமர் ரூல்ஸ் மாதிரி தானே. அதுகளை வந்து சிண்டெக்ஸ்ன்னு சொல்றேன். அதே சிமெண்டிக்ஸ் சொன்னா இப்ப ரூல்ஸ். அப்ப ரூல்ஸ் சொல்ல போல இப்ப நீங்க y=mx+c சொன்னா இந்த இடத்த வந்து அந்த y=mx+c வந்து அந்த பிளஸ் மற்றது வந்து மல்டிப்ளை ஆகுறது, அதை ஈக்குவல் பண்றது, இதுகள் வந்து சிண்டெக்ஸ் சிமெட்டிக்ஸ் இருக்கு. சாரி, ஈக்குவல் ஈக்குவல். ஹலோ, பிளஸ் மைனஸ் மற்றது வந்து மல்டிப்ளிகேஷன் மற்றது டிவைட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிமெட்டிக்கா இருக்க போகுது. ரைட், ஓகே. அது பின்னால எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நான் ஹை லெவல் லாங்குவேஜ் செல்லக்கூடிய சொன்ன இதுல வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்ல பைத்தன் இருக்கும், ஜாவா இருக்கும், C++, அப்படி சி ஷார்ப் அப்படி எல்லாம் இருக்கும். சி வந்து மிட் லெவல். பிகாஸ் வந்து சீட அட்வான்டேஜே வந்து இப்ப பைத்தன்ல வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லேயரா தான் டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ லேயர் கூட 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 என்ன செய்ய முடியும்னா எக்ஸிகியூஷன் டைம் வந்து நல்லாவே கூட இருக்கு. ரைட். இப்போ
இது யூசர் இது மெஷினா இருக்குதுன்னு சொன்னா இப்ப இது பைத்தனா இருக்குதுன்னு சொன்னா இந்த இதை வந்து நான் பைத்தனா எடுத்தேன்னு சொன்னா இது பைத்தனுக்குரிய பிளாட்ஃபார்மா இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ என்ன இஷ்யூன்னு சொன்னா பைத்தனுக்கு வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு நிறைய டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு பைத்தன் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணும் ஒன்று வந்து சாரி டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணும் ஒன்று வந்து கம்பைலர்னு சொல்லி அதுக்கு பின்னால வந்து இன்டர்பிரேட்டர்னு சொல்லி ரெண்டையும் யூஸ் பண்ணும் ஸோ இந்த டைம்ல வந்து அந்த எக்ஸிகியூஷனுக்கு எடுக்கிற டைம் வந்து நல்லாவே கூட இருக்கு இந்த யூசர் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்றான்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு லேயரா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபைனலா வந்து மெஷின் கோடுக்கு கன்வெர்ட் ஆயிடும் கன்வெர்ட் ஆயின பிறகு வந்து எக்ஸிக்யூட் நடக்கும் இப்ப இந்த எல்லா லேயரையும் தாண்டி வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ப்ரொசஸ் பண்றதுக்கான டைம் எடுக்கும் அந்த டைம் வந்து பைத்தனுக்கு நல்லாவே கூடும் அதே மாதிரி தான் ஜாவாவில் ஜேஆர்இங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றேன் அதை சுற்றி கொஞ்சம் நல்லாவே கூட டைம் எடுக்கும் ஆனா சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சி லாங்குவேஜ் ஒன்று சி கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட் சில கம்பைலர் டிரான்ஸ்லேட் பண்றது கம்பைலர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் சி லாங்குவேஜ் சி வந்து ஒரு மிட் லெவல் லாங்குவேஜ்னு சொல்லி உண்டு அதை மிட் லெவல் லாங்குவேஜ்னா சரி ஹை லெவல் லாங்குவேஜ்னு சரி இப்போ அது சிக்கு வந்து பைத்தனோட ஒப்பிடக்குள்ள குறையத்தான் லேயர்ஸ் இருக்கும் ஸோ வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது வந்து நல்லாவே குறைச்சலா இருக்கும் அதோட வந்து எங்களுக்கு கோர் லெவல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால கூட சி லெவலை யூஸ் பண்ணி தான் நாங்க எஃபிஷியண்டான ஒரு ப்ரோக்ராமிங் செய்யறோம்னு சொன்னா நாங்க வந்து சிஏ தான் யூஸ் பண்றோம் எஃபிஷியண்டான ஒரு விஷயம் ஒரு ப்ரோக்ராம் உண்டு அதாவது ப்ரொசஸர் கோர் விஷயம் எல்லாம் வந்து மெமரி மற்றது ஹார்ட் டிஸ்க் ரிசோர்சஸ் வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணும் பைத்தனை விட பைத்தனே சி லாங்குவேஜ் மேலதான் பில்ட் பண்ணி இது வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் தேவையான இடத்துக்கு ரைட் இப்போ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் 1GL 5GL வரைக்கும் இருக்குது ஓகே இதுல வந்து 1GLல ஸ்டார்டிங்ல சின்னதுல பியூர் பைனரி கோட் எந்தவித டிரான்ஸ்லேட்டரும் இங்க யூஸ் பண்ணி இல்லை டைரக்டா வந்து சிபியூவால எக்ஸிக்யூட் பண்ணி அது 2GL அசம்பிளி லாங்குவேஜ் இதுல வந்து யூசஸ் mnemonics for instruction needs an assembler to translate to machine code இங்க வந்து ஒரு அசம்பிளர்னு சொல்ற ஒரு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி இதை மெஷின் கோடுக்கு மாற்றுவோம் இங்க அசம்பிளி லாங்குவேஜ் இது செகண்ட் ஜியோல யூஸ் பண்ணுவோம் அதாவது தேர்ட் ஜியோல் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இதுலதான் இதை மிட் லெவல் லாங்குவேஜ்னு சொல்றோம் சரியா மிட் லெவல் லாங்குவேஜ்னு சொல்றேன் ஸ்ட்ரக்சர் ஹை லெவல் கோட் சி பஸ்கால் ஃபோர்ட்ரான் சொல்லி இப்படி நீட்ஸ் கம்பைலர் ஒரு இன்டர்பிரேட்டர் சி வந்து கம்பைலர் யூஸ் பண்ணும் மற்ற வந்து 4GL ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் மெயின் ஏடா வந்து ஸ்டார்ட் பண்ணியது வந்து 4GL ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் வந்ததுல இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹியூமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது பின்னால யூஸ்டு ஃபார் டேட்டாபேஸ் குவரிஸ் அண்ட் ரிப்போர்ட் ஜெனரேஷன் எஸ்கியூஎல் மெட்லெப் மற்ற வந்து பைத்தன் இதெல்லாம் வந்து இந்த மற்ற ஜாவா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து இந்த 4GL இதுக்குள்ள வரும் அதாவது 5GL நேச்சுரல் ஏஐ லாங்குவேஜ்னு சொல்லி இதுல வந்து இதுல வந்து ஃபுல்லா நாலேஜ் தான் நாங்க நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இப்ப நாம வந்து இவ்வளவு காலமா படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு நார்மலா ஒரு தியரி ஒன்றை தந்தா அத ஒரு எப்படி சொல்ற ஒரு ரெக்டாங்குலர்
ஒரு ஒரு ரெக்டாங்கிள் வர்ற ஏரியாவை கால்குலேட் பண்ற டிஷன்னா உங்களுக்கு தெரியும் தானே, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தெரியும். ஓகே, இதை வந்து நாங்க சொல்றோம் வந்து லொஜிக்கலா மற்ற தியரியை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். இதான் நாங்க இவ்வளவு காலமா படிச்சுட்டு இருக்கோம். எங்களோட நொலேஜை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சில ப்ரோக்ராமிங் வச்சிருக்கு. அதுல வந்து ப்ரொலக் முக்கியமான ஒரு இடம் வரும். மற்றது லிஸ்ப்னு ஒன்று இருக்குது, லிஸ்ப்ங்கிற ஒரு லாங்குவேஜும் இருக்கு. அதையும் யூஸ் பண்ணி நொலேஜை நாங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த நொலேஜை ரெப்ரசன்டேஷன் பண்றதால தான் ஒரு ஏ மாடல் ஒன்று இது உங்களே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து நொலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி தான் அதுக்கு பின்னாலதான் இந்த ஏஐ எவல்யூஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இது வந்துச்சு. சரிதானே? ஓகே, இந்த இடத்த நீங்க ஃபுல்லா படிக்க போறது வந்து இந்த லொஜிக்கலா எப்படி எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறங்கிறது இந்த தானே 4GL ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இது தானே. அதை யூஸ் பண்ணி எப்படி எங்களுக்கு செஞ்சோ ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டை உருவாக்குறங்கிறத தான் உங்களோட இந்த மொடியூல்ல படிக்கிற மாதிரி இருக்கு. 5GL எல்லாம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸா இருக்கு. சரிதானே? இதுல வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் நான் நேரத்தோட சொன்ன கம்பைலர் என்ன, இன்டர்பிரேட்டர் என்னன்னு சொல்லி பாக்குற மாதிரி இருந்துச்சு. டிரான்ஸ்லேட்டர் கன்வெர்ட் சோர்ஸ் கோட் ஹியூமன் ரீடபிள் இன்டு ஆப்ஜெக்ட் கோட். ஆப்ஜெக்ட்னா மெஷின் ரீடபிள், மெஷின் கோடுன்னு சொல்றோம். இந்த மெஷின் கோடுன்னு சொல்றோம். ஆக்டிங் அஸ் த எசென்ஷியல் பிரிட்ஜ் பிட்வீன் ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். இதுல 3 வகை இருக்குது. இதுல 3 வகை இருக்குது. செகண்ட் ஜிஎல்ல வந்து அசம்பிளர் சொல்லி ஒரு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணினேன். அசம்பிளர் வந்து செகண்ட் ஜிஎல் செகண்ட் ஜெனரேஷன் அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல தான் அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணினேன். அப்ப அதுக்கு மட்டும்தான் அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு யூஸ் பண்ணினேன். பட் இப்ப ரீசெண்டா நாங்க யூஸ் பண்ற எல்லா லாங்குவேஜஸ்லயும் வந்து கம்பைலரோ இல்லாட்டி இன்டர்பிரேட்டரோ இல்லாட்டி போத் ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க. கம்பைலர்னா என்ன சொன்னா டிரான்ஸ்லேட் என்டையர் கோட் எட் ஒன்ஸ்டா. இப்ப நீங்க ஒரு செட் ஆஃப் கோட் ஒன்று எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜாவாட ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். சரி, ஒரு நீங்க ஜாவாவில் ஒரு செட் ஆஃப் கோட் ஒன்று எழுதுறீங்கன்னு சொன்னா ஒரு இந்த இப்போ நீங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதிருக்கீங்க. இதுல வந்து ட்ரை ப்ரோக்ராமேஷன் சொல்லி இது நார்மலா பிரிண்ட் ஆக போகுது. இப்போ கம்பைலர் சொன்னா என்னன்னு சொன்னா இந்த கோடை ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு தடவைக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அது என்ன செய்யணும்னா அவுட்புட் தந்து. ரைட்? இன்டர்பிரேட்டர் என்ன சொன்னா இப்போ இந்த லைன் 4ல இந்த இந்த லைன் 4 ஃபெஸ்ட்டுக்கு ரன் பண்ணும். இதுல என்னையும் எரர் இருக்குதான்னு சொல்லி பார்க்கும். அது ஓகே, இது ஓகேன்னு சொன்னா இதுக்கு வரும். இதுக்கு வந்து இந்த லைனை மட்டும் ரன் பண்ணும். இதுல என்னையும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்க்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த கோடுக்கு போகும். அப்படின்னு சொல்லி லைன் பை லைனா இந்த 7வது லைனுக்கு வரும், 8வது லைனுக்கு வரும். அப்படி ஒவ்வொரு லைன் பை லைனா வந்து இன்டர்பிரேட்டர் வந்து என்ன செய்யணும்னா எக்ஸிக்யூட் பண்ணும். பட் கம்பைலர் வந்து அட்வான்ஸ் ஒரு தடவையில எல்லா கோடையும் கேப்சர் பண்ணி அதை ரன் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படித்தான் இது ரெண்டு டிஃபரன்ஸ். இப்படிதான் இது ரெண்டும் ஒர்க் ஆகும். ரைட்? கம்பைலர் வந்து ஃபாஸ்டா இருக்கும். பிகாஸ் என்ன இது ஒரு தடவை தான் ரன் பண்ணும். மொத்த எல்லா கோடையும் சேர்த்து ஒரு தடவையில ரன் ஆகும். பட் இன்டர்பிரேட்டர் வந்து அப்படி இல்லை. இன்டர்பிரேட்டர் வந்து லைன் பை லைனா ரன் பண்றதால எங்களுக்கு டைம் வந்து நல்லாவே கூட எடுக்கும். பட் வந்து கம்பைலர் வந்து
ஒரு தடவை ரன் பண்றதால டைம் வந்து குறையுது. ரைட், இதான் இது வரைக்கும் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் பை ஸ்லோவர் ட்ரான்ஸ்லேஷன் டைம். ஓகே, இதான் இதற்குரிய டிஃபரன்ஸ். மற்ற வந்து இதுல இது ஒரு சின்ன டேபிள் ஒன்று மேய்க்குது. இது இது என்னன்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் என்ன, அப்படி ஸ்பீட் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜாவா வந்து ரெண்டையும் யூஸ் பண்ணும். சி மற்ற பைத்தனும் ரெண்டையும் யூஸ் பண்ற மாதிரி. இந்த ரீசெண்டா இருக்கிற லாஸ்டா வந்து 8ல இருந்தா போல, வெர்ஷன் 8ல இருந்தா போல பைத்தன் வந்து ரெண்டும் யூஸ் பண்ற மாதிரி, கம்பைலரும் இன்டர்பிரேட்டரும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. அது பின்னால டிசைனிங் சொல்யூஷன், அல்கோரிதம்ஸ் அண்ட் சூடோகோட். இப்போ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிடைக்குது. இப்போ அந்த ப்ராப்ளமை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு பின்னால என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஃப்ளோ சார்ட் உண்டு. ஃப்ளோ சார்ட்டோ இல்லாட்டி சூடோகோட்டோ அதை டிசைன் பண்ற மூலமா அதை வந்து இன்னும் மிச்சம் சிம்பிளர் ஆக்குற. இப்ப நீங்க இப்ப நீங்க படிக்க போற இதெல்லாம் வந்து அந்த ப்ராப்ளமை எப்படி டிசைன் பண்ணணுங்கிறது இதுதான். அதுக்குரிய ஃப்ளோவை தான் இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கிற. இதுல வந்து ஃப்ளோ சார்ட் இருக்குது, மற்றது வந்து சூடோகோட் இருக்குது. ரெண்டு ரெண்டுலையும் இருந்து எப்படி எவென்ச்சுவலா இப்ப எண்ட் ஆஃப் த சினாரியோ என்னன்னு சொன்னா நீங்க கோட் எழுதணும். அதுக்கு ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து எப்படியாவது எல்லாருக்கும் விளங்கிய மாதிரி அதை எப்படி டிசைன் பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நான் அதுக்காக வேண்டி தான் இந்த ஃப்ளோ சார்ட்டோ மற்றது வந்து சூடோ கோட்டோ எழுதுறேன். ரைட், இப்போ ஃப்ளோ சார்ட்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இந்த ஒன்றை எழுத்துல எழுதி வைக்கிறத விட அதை வந்து கிராஃப் மாதிரி இருக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து விளங்குறது வந்து லேசர். அதுக்கு தான் வந்து ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்றேன். மற்ற வந்து சூடோ கோட் வந்து என்னன்னு, அது ஒரு பகல் லேங்குவேஜ் உண்டு தான், ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் உண்டு தான், ஹை லெவல் லேங்குவேஜ் உண்டு. ஆனா சூடோ கோட் வந்து இப்படித்தான் எழுதணும்னு சொல்லி ஒரு இது ஒன்று இல்லை, ரூல்ஸ் ஒன்று. சூடோ கோட் வந்து எப்படியும் எழுதேன். ரைட், சூடோ கோடுக்கு இப்படித்தான் சிண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இல்லை, ரூல்ஸ் ஒன்று இல்லை. ஆனா ஃப்ளோ சார்ட்டுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் கண்டிஷன்னா நீங்க விரும்பின, இப்போ ஸ்டார்ட்டுக்கு வந்து நீங்க விரும்பின மாதிரி எல்லாம் இது போட இயலாது, நோட்டேஷன் போட இயலாது ஸ்டார்ட்டுக்கு. இப்போ சில ஆள் வந்து இப்போ சாரி ஒரு ரெக்டாங்குலர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போட இயலாது. ஸ்டார்ட்டுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணும், ஓவல் ஷேப் மாதிரி தான் யூஸ் பண்ணும். அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் வந்து ஃப்ளோ சார்ட்டுக்கு. சூடோ கோட்டுக்கு வந்து அப்படியான ரூல்ஸ் வந்து இல்லை. சரிதானே? இதான் வாட் இஸ் த சூடோ கோட். சூடோ கோட்னு சொன்னா என்னன்னு சொல்லி, இது வந்து ஒரு ஃபேக் கோட் மாதிரி, written in plain English structure before actual coding. It helps to it helps you plan your logic without worrying about syntax. Syntax எந்த வித ஒரு உரையும் இல்லாம எங்களுக்கு அதை வந்து டிசைன் பண்ண இயலுமான இது ஒன்று தான் சூடோ கோட். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ளோ சார்ட்டை பார்ப்போம், எப்படி அந்த ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு மெத்தட் தான், ஒரு கன்செப்ட் தான் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்ல வந்து சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் வந்து ஓவல் ஷேப் யூஸ் பண்ணுவோம். மற்ற வந்து இன்புட் எடுக்கிறேன்னு சொன்னா இதுக்கு வந்து அந்த பேரலோகிராம் அதை யூஸ் பண்றது. அப்ப அந்த ப்ராசஸ் அதுகளுக்கு வந்து ரெக்டாங்குலர் யூஸ் பண்றேன். அதை வந்து இஃப் அண்ட் ரோல்ஸ், அதாவது கண்டிஷன் அது இதுகளுக்கு வந்து அந்த டைமண்ட் ஷேப் இந்த இது யூஸ் பண்ணும். டைமண்ட் ஷேப் இதை யூஸ் பண்ணி இஃப் அண்ட் ரோல்ஸ் வந்து எழுதுவோம். இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட் ரூல்ஸ் அறிக்கை. இதை கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக்கோங்க. இது நாங்களும் இந்த இதை தார சும்மா மைண்ட் மேப் மாதிரி ஒன்றுதான், அவங்களும் கடைசி டைம் பார்த்துக்கிறதுக்கு வந்து லேசரி. அதாவது கோர் கோடிங் கன்செப்ட்ல வந்து வேரியபிள்ஸ் அண்ட் கன்ஸ்டன்ட் சொல்லி சில விஷயங்கள்.
வேரியபிள் இருந்துச்சுன்னா இப்போ வேரியபிள்ல வந்து இப்போ வெயிட்டை நான் வேரியபிளா எடுக்கனே ஒரு ஹியூமன் ஒரு ஆள்ற பிஎம்ஏ கால்குலேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வெயிட்டுங்கிறது வந்து ஒரு வேரியபிள், பிகாஸ் வெயிட் வந்து இப்போ மாறிக்கிட்டே இருக்க போகுது. இப்போ ஒரு ஹியூமன் வெயிட் வந்து இதான் இப்படித்தான் சொல்லி கான்ஸ்டன்ட் இல்லையே. இப்போ மாசத்துக்கு மாசம் மாறிக்கிட்டே இருக்கும் சரிதானே. ஸோ இப்போ வெயிட்டுங்கிறது வந்து ஒரு வேரியபிளா இருக்கு. இது வந்து இன்ஸ்டண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மெமோரியில. ரெம்ல வந்து இன்ஸ்டண்டா ஸ்டோர் ஆகிருக்கு, ரைட். ஆனா கன்ஸ்டன்ட்ங்கிறது வந்து ஒரு தடவை நாங்க ரைட் பண்ணிட்டோம் சொன்னா அதான் கடைசி மட்டுக்கும் யூஸ் பண்ற மாதிரி. உதாரணத்துக்கு இந்த பை வேல்யூ எல்லாம் வந்து அதெல்லாம் மாற போறது இல்லையே, அது வந்து கன்ஸ்டன்டா இருக்கு. அதாவது லெஜிட்டா ஒரு பெருமானம் மாதிரி ஒரு தடவை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் சொன்னா ஃபுல்லா என்டையர் கோட் சிஸ்டம் ஃபுல்லா ரன் ஆகுற டைமுக்கெல்லாம் வந்து அதோட வேல்யூ வந்து மாறாம அப்படியோ ஸ்டோர் ஆயிருக்கு. பட் வேரியபிள்ல வந்து சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டு இருக்க போல ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் ஆக போலையும் வந்து என்ன செய்யணும்னா அந்த வேரியபிள்ற வேல்யூ வந்து எங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கு, ரைட். அது பின்னால டேட்டா டைப்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து இப்ப நீங்க இப்ப இந்த இந்த பேஸ்ல வந்து டிசைனிங் பேஸ்ல வந்து சூடோகோட்டும் அரித்மெட்டிக்ஸ்லயும் ஃப்ளோ சார்ட்டையும் சூடோகோட்டும் ஏன் எழுதுறோம்னு சொன்னா எங்களோட அந்த ப்ராப்ளம வந்து நாங்க டெவலப் பண்றதுக்காக வேண்டி அதை அப்டிராக்ட் பண்ணி எடுக்கும். அதாவது இந்த டைம் நாங்க பார்த்தது என்னன்னு இப்ப ஆக்சுவலா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுத போறோம்னு அதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்றாங்கிறது. அதுல வந்து இந்த வேரியபிள் மற்ற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அது பின்னால டேட்டா டைப்ஸ் இருக்குது. டேட்டா டைப்ஸுங்க கூட இப்ப இந்த வேரியபிளாவோ கான்ஸ்டன்டாவோ எதுனா ஒன்றை யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அது என்னென்ன டைப்ல இருக்கணும்னு சொல்ற விஷயம் இருக்குதானே. அதை வந்து இந்த டேட்டா டைப் பார்க்க இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இன்டீஜர்ஸ். இன்டீஜர் சொன்னா இப்ப 1 to 10 வர இது இல்லாம ஃப்ராக்ஷனல் இது இல்லாம இந்த நம்பர்ஸ் இல்லாம வரது வந்து இன்டீஜர்ஸ் சொல்லும். அதை முழு எண்கள்னு சொல்லும். இதுல வந்து 1 to இன்ஃபினிட்டி வரப்போகுது. இன்ஃபினிட்டி வரும், ஆனா பாயிண்ட் வராது. இப்போ 10 பாயிண்டோ அப்படின்னு சொல்லி வராது. ஃபுல்லா டெசிமல் நம்பர்ஸா மட்டும் இருக்க போகுது, ரைட். கவுண்டிங் நம்பர்ஸ் சொல்றது. பட் ஃப்ளோட்னு சொல்றது வந்து ஃப்ராக்ஷனல் நம்பரையும் சேர்த்து சொல்றது. இப்போ இன்னைக்கு நான் 10 இது உதாரணத்துக்கு 10.5 3.114 அப்படி வாரதுல வந்து சொல்லுவது. அது பின்னால ஸ்ட்ரிங் சொல்லுவது. ஸ்ட்ரிங் சொன்னா நம்ம நார்மலா இந்த ஹலோ வேர்ல்டு உங்களோட நேம் அது வந்து ஸ்ட்ரிங் அறிய போகுது. அதாவது பூலியனுங்கிறது ட்ரூ ஃபால்ஸ் சொல்லும். இதுல ட்ரூ ஃபால்ஸ் இதுல இது வந்து முக்கியமா நாங்க இந்த டிசிஷன் மேக்கிங் அதுல வந்து முக்கியமா யூஸ் பண்ணுவோம். அது பின்னால இப்ப ரெண்டாவது வந்து இருக்கிறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். இது வந்து என்னதுக்கு யூஸ் பண்ற சொன்னா இந்த ப்ரொசஸ் டைம்ல வந்து இப்ப இந்த ப்ரொசஸ் டைம்ல வந்து இந்த என்னென்ன ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நாங்க எங்களோட நியூமரிக் கால்குலேஷன்ஸ் வந்து எப்படி செய்யறங்கிறதுக்கு வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும். இதுல வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு. வை mx plus இந்த ஒரு இது வந்து இந்த கால்குலேஷன் செய்யறதுன்னு சொன்னா இப்ப இதுல என்னென்ன அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி பிளஸ் யூஸ் பண்ணிட்டோம். அதை வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிருக்கோம். ஈக்குவல் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுகள் தான் இது அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் சொல்லும். இதுல பிளஸ் வரும், மைனஸ் வரும், மல்டிப்ளிகேஷன் வரும்,
டிவைடட் மிஷனா இது பிரிக்கிறது. மோட்டிவேஷன் இதை ரிமைண்டர்னு சொல்றேன். இந்த ரிமைண்டர்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னா, இப்போ இவ்வளோ சாரி 7/3 சொல்லி ஒன்று தாராங்க. இதை நாங்கள் டிவைட் பண்ணி நம்ம மிஷன் 2 வரப்போகுது 6. இப்போ இதுல என்ன எங்களுக்கு பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். இதான் இதுல ரிமைண்டர் ஆகும். ரைட். அப்ப இதுல ரிமைண்டர் வந்து என்னன்னு சொன்னா 7/3 ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். ரைட். ஸோ இந்த கனெக்ஷன் கொஞ்சம் இஷ்யூ. ஸ்க்ரீன் தெரியுதானே? ஒரு ஆள் கொஞ்சம் ரிப்ளை பண்ணி நாங்களே. ஹலோ ஹலோ. ஓகே. இதுல வந்து நாங்க வந்து பூலியன் இதுல வந்து நாங்க ட்ரூ ஃபால்ஸ் பாக்குற மாதிரி தான் இதை யூஸ் பண்றோம். இப்போ கிரேட்டர் தென் மற்ற லெஸ் தென் கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் மற்ற வந்து நோட் ஈக்குவலுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்றோம். ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸுக்கு மெயினா வந்து இது நாங்க இந்த டிசிஷன் மேக்கிங் அதுல வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. மற்ற வந்து லொஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்னு சொன்னா இந்த உதாரணம் இப்போ ரெண்டு இப்போ 2 இன்ஸ்டன்ட் தராங்க. அந்த 2 இன்ஸ்டன்ட்டும் வந்து எங்களுக்கு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ட்ரூவா இருக்கிற மாதிரி இது ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு ஏஜ் வந்து 18 விட பெருசா இருக்கணும். அதோட ஹேஸ் லைசன்ஸ் அவருக்கு வந்து லைசன்ஸ் இருந்தா தான் வந்து ஃபுல் ஸ்டேட்மெண்டே ட்ரூ வரைக்கும். சரிதானே? இப்ப ஏஜ் இப்ப உதாரணத்துக்கு ஏஜ் வந்து நான் 19 சொல்லி கொடுப்பேன். ஸோ வந்து இது வந்து ட்ரூ. 19 வந்து 18 விட பெருசு. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மட்டும் எங்களுக்கு இது வந்து ட்ரூ வரைக்கும் எண்ட் யூஸ் பண்ணிக்காங்க. லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து எண்டை யூஸ் பண்ணிக்காங்க. எண்டை யூஸ் பண்ணிக்கிச்சுன்னா இப்ப ஹேஸ் லைசன்ஸும் வந்து இவருக்கு லைசனும் இருக்குது. ஸோ வந்து அதுவும் ட்ரூ. இப்ப ஹெஸ் லைசன்ஸ் இவருக்கு லைசன்ஸ் இருக்குது. ஸோ இது ட்ரூ தான். ஸோ வந்து இந்த எண்டும் ட்ரூ வரைக்குது, இந்த எண்டும் ட்ரூ வரைக்குதுன்னு சொன்னா இப்ப போத் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ வரைக்கிறதால எங்களுக்கு அவுட்புட்டும் இங்க ட்ரூவா வரும். அவுட்புட்டும் இங்க ட்ரூவா இருக்க போகுது. இந்த இடத்த நான் ஏஜ் வந்து செட் பண்ணிக்கேன் 19 சொன்னா எங்களுக்கு ரிசோர்ஸ் வந்து இடத்த ட்ரூவா இருக்கு. இப்போ ஓகேட்ல வந்து சாரி ஓகேட்ல ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து மெயினா வந்து அட்லீஸ்ட் இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் தாராங்கன்னு சொன்னா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி ஒன்று ட்ரூவா இருந்துச்சுன்னு சொன்னாலோ இல்லாட்டி 2ம் ட்ரூவா இருந்துச்சுன்னு சொன்னாலும் கூட
எங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து ட்ரூவாகவே இருக்கு. இதான் அந்த ஓகேன்ற கன்செப்ட், ஓ ஆபரேட்டர்ஸோட கன்செப்ட். அதை வந்து நொட்டோட வந்து ரிவர்ஸ் த ரிசல்ட், அதுல எதிர்மறை அறிக்கை. ட்ரூவா இருந்துச்சுன்னு சொன்னா ஃபால்ஸ் அறிக்க போகுது, ஃபால்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா ட்ரூ அறிக்க போகுது. இந்த இடத்த வந்து டெம்பரேச்சரை வந்து நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா 90 செக் பண்றேன். அப்ப 100ஓட 90 வந்து கிரேட்டர் தென் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ஃபுல்லாவே ஃபால்ஸ் ஆகும். ஓகே, இப்ப நான் டெம்பரேச்சரை 90க்கு போடுறேன், 100. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இன்னைக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ் சரி. பட் எனக்கு இது வந்து நோட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ வந்து இது ஃபால்ஸ் கண்டிஷன்னா இதுல ரிவர்ஸ் தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வரும். நோட் ஓகே, இதுல இப்போ இது இது நோட் யூஸ் பண்ணினா எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரும்? ட்ரூ கண்டிஷன் வரும். ரைட், இதான் லாஜிக் ஆபரேட்டர்ஸ்ல. அது வந்து அரேஸ். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வந்து இது இருக்குன்னு சொன்னா டேட்டா டைப்ஸ் இருக்கு. டேட்டா டைப்ஸ் என்னென்ன ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஒரு லாங்குவேஜ்ல, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்த்துக்கோம். அரே ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் தான், சரிதானே? ஓகே, இது வந்து பெருசா தேவையில்லை, உங்களுடைய பெருசா இல்லை. ஆனா நீங்க எட் பண்ணிக்கன்னு கொஞ்சம் சும்மா நார்மலா பாத்துக்கோங்க. இது பின்னால நான் வந்து லாஜிக் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் சிலது எழுது. இப்ப நீங்க ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று நீங்க வரைய போறீங்க. அந்த ஃப்ளோ சார்ட் வந்து எப்படி என்னென்ன ஓர்டர்ல இருக்கையில சொல்லி சில ஸ்ட்ரக்சர், ஒரு சில மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுல வந்து சீக்வன்ஸ் சொல்லி, உண்மையிலே சீக்வன்ஸ் என்னன்னு சொன்னா ஒரு ஓர்டரா எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறத வந்து சீக்வன்ஸ் மிஷன். டிஃபால்ட் மோட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் டாப் டு பாட்டம் ஒன் ஆஃப்டர் அனதர், ஒரு ஓர்டரா வந்து எக்ஸிக்யூட் ஆகும் உங்களோட இது ஃப்ளோ சார்ட். உதாரணத்துக்கு இப்போ பிஎம்ஐ கால்குலேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிஎம்ஐ கால்குலேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா பிஎம்ஐட இது தெரியுமா உங்களுக்கு? என்ன பிஎம்ஐ? பிஎம்ஐட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், டபிள்யூ ஹெச் ஸ்கொயர். இதுல ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், சரியானே? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து யூசர்கிட்ட என்ன எடுப்பீங்க? வெயிட் எடுப்பீங்க. வெயிட் எந்த சரி என்னன்னு எடுப்பீங்க. அதுக்கு பின்னால எந்த யூசர்கிட்ட இருந்து ஹைட் எடுப்பீங்க. சரி, ஹைட் என்னன்னு எடுப்பீங்க. ஹைட் என்னன்னு எடுப்பீங்க. அதுக்கு பின்னால என்ன, இதை வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணுங்க. பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணுவீங்க. அது பின்னால பிஎம்ஐ என்னன்னு சொல்லி அதை அவுட்புட் பண்ணுவீங்க. 4வது எல்லாம் வந்து ஒரு ஓர்டரா நடக்கும். ரிசல்யூஷன் சொல்லி அவுட்புட் பண்ணுவீங்க. இது மட்டும் ஒரு ஓர்டரா நடக்க போகுது, ரைட்? இது வந்து என்ன? ஆ சீக்வன்ஸ் வரப்போகுது. எல்லாம் வந்து ஒரு ஓர்டராகவே நடக்கும்.
செலெக்ஷன்ல வந்து என்னன்னா இப்போ இதுவும் ஒரு சீக்வன்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான். இது வந்து தனியா வந்தா யூசேஜ் ஒன்று இல்லை. இந்த செலெக்ஷன் இது இருக்குதானே, செலெக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குதானே, டெக்னிக் இருக்குதானே, செலெக்ஷன் மெத்தடோ டெக்னிக்கோ, இது வந்து தனியா வந்துச்சுன்னா, இண்டிபெண்டா வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு ரீசனபிலிட்டி இல்லை, ஒரு ஒரு மேக் சென்ஸ் இருக்காது. சரிதானே? ஆனா இது வந்து சீக்வன்ஸ்லயோ மற்ற ரெபிடேஷன்லயோ கம்பைன் ஆகி வரக்குள்ள வந்து இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. செலெக்ஷன் சொன்னா இப்ப பாக்கல தானே, இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் இப்போ ஏஜ் எடுக்கும். ஓகே, ஏஜ் வந்து 18 இருந்துச்சுன்னு சொன்னா 18 இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு அவுட்புட்டா என்ன வரணும்னு சொல்ல போல அடல்ட் சொல்லி வரணும். ரைட்? ஓகே, ஏஜ் வந்து 18ஓட பெருசா இருக்கக்குள்ள இன்னைக்கு அடல்ட் சொல்லி ரிசல்ட்ஸ் வரணும். அதர்வைஸ் இன்னைக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரணும்? சைல்டுன்னு சொல்லி வரணும், சில்ட்ரன் சொல்லி வரணும். ரைட்? இதான் செலெக்ஷன். மொதல் ரெபிடேஷன் சொல்ற வந்து இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து லூப் மாதிரி ரிப்பீட்டேஷன்ல ரன் ஆகிட்டிருக்கிறத வந்து லூப் பண்ணி. உதாரணத்துக்கு இப்போ இதை எடுத்தோம்னு சொன்னா இப்போ 1 to 10 இடைப்பட்ட எண்கள கூட்டுத்தொகை அப்படின்னு சொன்னா இப்ப 1ஓட 2 கூட்டி எடுப்போம் 3 சொல்லி வரப்போ, அது பின்னால 3ஓட திரும்ப அடுத்த என்ன 4. அப்படி 1 to 10 வரைக்கும் இது வந்து ரிப்பீட் ஆகி ரன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. இதை சொல்ற வந்து ரிப்பீட்டேஷன் சொல்றோம். ரைட்? இதுக்கு உதாரணம் ரிப்பீட்ஸ் பிளாக் கோட் பிளாக் மல்டிபிள் டைம்ஸ் லூப் மாதிரி சேர்ப்போம். சரிதானே? ஓகே, சீக்வன்ஸுக்குரிய இது என்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒண்டி இது நேரத்தோட நம்ம பார்த்துப்போம். இதுல பார்த்து மற்ற வந்து செலெக்ஷன்ஸ்ல என்னன்னு சொல்லி அப்படின்னு அது எப்படி அதுல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்குது. இதுல வந்து செலெக்ஷன்ல வந்து நிறைய டைப் இருக்குது. இஃப் தென் ரூல்ஸ் இருக்குது. மற்றது நெஸ்டட் இஃப் கண்டிஷனா இஃப்குள்ள இந்த இஃப்கள் போட்டு எழுதுற. இந்த உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தது வந்து இஃப் ஏஜ் 18 கண்டிஷன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து அடல்ட் சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு என்ன எல்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து சில்ட்ரன் சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து என்ன நார்மல் ஒரு இஃப் தென் ரூல்ஸ். சரியான ஒரு நார்மலான ஒரு இஃப் தென் ரூல்ஸ் தான் இது. நார்மலான இஃப் தென் ரூல்ஸ். இப்போ நெஸ்டட் இஃப் என்னன்னு சொன்னா இப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று தராங்க. ஏஜ் சொல்லி ஏஜ் 18 ஏஜ் வந்து 18 விட பெருசாக இருக்கணும். இஃப் இதுக்குள்ள ஒரு இஃப்
ஒரு ஒரு நார்மலா ஒரு இது வந்து வேற எதுனால ஒரு சரி கண்டிஷன் வந்துடும். ரைட். வேற ஒரு ப்ராப்ளம். ஓகே, யூஸ் பண்ணணும். அதோட இஃப் அதுக்கு பின்னால ஹைட் எடுக்குங்க. ஹைட்டும் வந்து ஆஹ், பெருசா இருந்துச்சுன்னு 180 ஹைட் வந்து 184 சென்டிமீட்டரோடையும் பெருசா இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட்டா வந்து ரிசர்வ்ஸா வந்து எனக்கு டால் அடல்ட்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி போடுவோமே. ஓகே. இப்போ இந்த இப்போ இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த இஃப் கண்டிஷன் எனக்கு sorry, இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபோல்ஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுக்கும். எல்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து என்ன ஷோர். அது இப்ப இந்த பேசிக்கா இந்த கோட்ல சும்மா சூட கொண்டே எடுத்துக்கோங்க. இது கோட்ற ஸ்ட்ரக்சர் எந்த ஒரு ப்ரோக்ராமிங்லயும் இது டிபெண்ட் ஆகிறது இல்ல. சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி எழுதிருக்கேன். நெஸ்டட் லூப் மிஷன் என்ன அடிச்சது. இப்ப நெஸ்டட் லூப் மிஷன்னா ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு சாரி நெஸ்டட் கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் வராது. இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஏஜ்ல கண்டிஷன் எடுத்திருக்குது. இந்த ஏஜ்ல கண்டிஷன் வந்து 18 வயசை விட பெருசா இருந்துச்சுன்னா அவனோட வயசு செக் பண்ணும். அந்த அந்த பொடியன்ல பொடியன்டையோ கேர்ள்டையோ பாய்டையோ கேர்ள்டையோ ஏஜ் வந்து 18ஓட பெருசா இருந்துச்சுன்னா அவரோட ஹைட்டை செக் பண்ணும். தென் ரெண்டும் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஏஜ்ல 18 விட பெருசா இருக்குது, அதோட ஹைட்டும் வந்து 184ஓட பெருசா இருக்குதுன்னு சொன்னா எனக்கு ரிசல்ட்ஸா வந்து அடல்ட் டால்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. அப்படி இல்ல ஹைட் வந்து 184 விட பெருசா இல்ல சின்னனா இருக்குதுன்னு சொன்னா எனக்கு இதுல வந்து இந்த ஃபால்ஸ் கண்டிஷன்ல எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகும். ரிசல்ட்ஸ் வந்து ஷார்ட் அடல்ட்னு சொல்லி வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பொழைச்சிட்டுச்சுன்னா அதாவது ஏஜ் வந்து 18 விட சின்னதா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கால்குலேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா டிசிஷன் இது ஆயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து இது ஃபோல்ஸ் கண்டிஷன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா டிரெக்டா எனக்கு இந்த கண்டிஷன் ரன் ஆகாது. ரைட். ஏன்னுச்சுன்னா இந்த கண்டிஷன் ரன் ஆகினா தான் எனக்கு இந்த இந்த டிசிஷன் செக் பண்ணும். ரைட். ஏஜ்ங்கிறது வந்து உண்மை பெருசா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு இந்த இந்த இஃப் இந்த இதுக்குள்ள இருக்கிற இஃப் கண்டிஷன் எனக்கு ரன் ஆகும். அப்படி இல்லைங்க கூட எனக்கு டிரெக்டாக வந்து இந்த எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகும். அதுல வந்து ரிசல்ட்ஸ் வந்து சைல்டாகவே எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ரைட். இப்படித்தான் அந்த நெஸ்டட் இது வந்து ஒர்க் ஆகும். இதுல வந்து ஸ்விட்ச் கேஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மெயினா இது டிசிஷன் மேக் பண்ணுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையில்லை, சும்மா எக்ஸ்ட்ரா திங்ஸ் தான். அது வந்து இட்டரேஷன் லூப்ஸ் யூஸ் பண்றேன். லூப்ல வந்து நிறைய இது இருக்குது. வைல் லூப் இருக்குது, மற்றது ஃபோர் லூப் இருக்குது, மற்ற வந்து டூ வைல் லூப்னு இருக்குது. இப்படி நிறைய கான்செப்ட் இருக்குது. சரிதானே. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது பின்னால டெஸ்டிங்ல வந்து நான் நேரத்தோட ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம்
சொன்னேன். டெஸ்டிங் டிசைன்னா எப்படி, டெஸ்டிங்ல என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லி டெஸ்டிங் இருக்குது, மற்ற வந்து சிஸ்டம் டெஸ்டிங், எக்ஸப்டன்ஸ் டெஸ்டிங் இருக்குது, அப்படின்ட்டு நிறைய டைப் ஆஃப் டெஸ்டிங்ஸ் இருக்கு. சரி, எனக்கு டெஸ்டிங்ல மெயினா செய்யற வந்து ப்ரோக்ராம் வந்து நாங்க என்ன ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணினோமோ அது வந்து சரியா எக்யூரேட்டா எக்யூரேட்டா வந்து அச்சீவ் பண்ணப்படுது அந்த சிஸ்டமாலங்கிறத பாக்குறது தான் வந்து டெஸ்டிங் மெயின் மோட்டிவா இருக்கும். இதுல வந்து சும்மா நார்மலா சரி இது சிண்டெக்ஸ் எரரை பாக்குறதுண்டா, இப்போ பிரிண்ட் ஒரு ஒரு ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ண போறோம்னா அதை எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிரிண்ட் சொல்லி நாங்க பிரிண்ட் எழுதுறோம். பிரிண்ட் எழுதி இதுக்குள்ள நாங்க பிரிண்ட் பண்ண போற ஸ்டேட்மெண்ட்டை ஹெலோ வேர்ல்டுச்சுன்னா இதை போடும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சிருந்துச்சுன்னா பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிட்டன் எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க. வேற நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் இப்படி எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்த என்ன, இந்த 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 சிம்பிள் வந்து இதுல டிஃபைன் பண்ண படிக்காது. அந்த நீங்க எழுதுற லாங்குவேஜ்ல இப்போ உதாரணத்துக்கு நீங்க பைத்தன் எடுத்தீங்கன்னு சொன்னா பைத்தன்ல வந்து பிரிண்ட்ங்கிறது மட்டும்தான் டிஃபைன்ட் ஆயிருக்கும். இப்படி பிரிண்ட் எழுதினா அதை ஷோ பண்ணணும் சொல்லி ஸ்கிரீன்ல ஷோ பண்ணணும்னு சொல்லி இருக்கும். ஆனா பிரிண்ட் சொன்னா என்னன்னு சொல்லி அந்த லாங்குவேஜ்ல டிஃபைன் ஆயிருக்காது. ஸோ என்ன நடக்கும்னு சொன்னா அவனது எரர் காட்டும். ஸோ அதை டெஸ்டிங் பேஜ்ல வந்து ஒவ்வொரு கோடா ஒவ்வொரு லைன் பை லைனை வந்து டெவலப்பர்ஸ் வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணி அதை சால்வ் பண்ணும். மற்றது லாஜிக்கல் எரர் இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு y is equal to சரி y is equal to mx plus a யூஸ் பண்ணிருக்கீங்க, e is equal to mc ஸ்கொயர் யூஸ் பண்றாங்க. இதான் ஆக்சுவல் சம் ஈக்குவேஷன் வந்து இதுதான் ஆக்சுவல் ஈக்குவேஷன் mc ஸ்கொயர்னு சரி. ஆனா என்ன நடக்குது, மறதிலையோ தெரியாமலையோ என்ன செஞ்சுட்டாங்கன்னா mc ஸ்கொயருக்கு பதிலா டிவைட் பை 2ன்னு சொல்லி போகுது. ஆக்சுவலா இதான் ஆக்சுவல் ஈக்குவேஷன் வந்து இது இந்த ஃபர்ஸ்ட் mc ஸ்கொயர். பட் வந்து கோட் பண்ணிக்கிறது வந்து என்னதுக்கு mc பை 2க்கு. இது வந்து என்ன ராங் ஈக்குவேஷன். ஸோ என்ன எங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அதுதான் லாஜிக்கல் எரர்ஸ். மற்றது ரன் டைம் எரர்ஸ் இருந்துச்சுன்னா ரன் டைம் எரர்ங்கிறது என்னன்னா இப்போ உங்களோட ரெம் வந்து 2 GB, உங்களோட மிஷின்ல ரெம் வந்து 2 GB சரியானே. 2 GB நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஒரு அரே டேட்டா டைப் அரே டேட்டா டைப் யூஸ் பண்றீங்க. அதுல வந்து அரேன்னு சொல்ற என்னன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க நார்மலா ஒரு ஒரு இன்டீஜர் ஒன்று செட் பண்ற ஒரு வேரியபிள் ஒன்று செட் பண்றீங்க. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 17 சொல்லி செய்யணும். இப்போ ஒரு ஒரு செட் ஆஃப் வேரியபிளை வந்து நீங்க ஒரு ஒரு சாரி ஒரு செட் ஆஃப் வெல்யூஸை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுக்கு அந்த இடத்த வந்து இது நாங்க அரே யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 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 கிளாஸ் ஒன்று எடுக்கீங்க. உங்களோட கிளாஸ்ல இருக்கிற எல்லார ஏஜையும் எடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அதை ப்ராசஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த இடத்த வந்து நான் என்ன செய்யறேன்னா இதுக்குள்ள வந்து நான் டிஃபைன் பண்ணுவேன் 12 50
15 16 அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றத வந்து நாங்க அதாவது அரேஞ்ச், இதுவும் ஒரு டேட்டா டைப் தான், இதுவும் ஒரு டேட்டா டைப். இது என்ன டேட்டா டைப்? இன்டிஜர். இது வந்து இன்டிஜர் டைப். பட் இது வந்து என்ன? அரே. ரைட். இப்போ இந்த இந்த இத இத நீங்க வந்து உங்களோட ரேம்ல ஸ்டோர் பண்ண போல இது என்ன செய்யும்னுச்சுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பேஸ் எடுக்கும். உதாரணத்துக்கு 4 பைட்ஸ் எடுக்குதுன்னு எடுக்கும். 4 பைட்ஸ் எடுக்குதுன்னு எடுக்கும். இப்போ நீங்க இந்த அரே அரே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்க மெஷின்ல ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு சொன்னா இது வந்து 4 பைட்ஸ் எடுக்காது. இது வந்து 4 பைட்ஸ் விட கூட தான் எடுக்கும். சரிதானே? அதான் அதான் ரன் டைம் எரர் உட்காரதுக்கான மிக முக்கியமான விஷயம் வந்து என்ன நடக்குதுன்னு விஷயம்னா உங்களோட ரெம்மை விட உங்களோட உங்களோட ரெண்டம் எக்ஸஸ் மெமரி தானே அதுல ஸ்பேஸ் வந்து 2 GB தானே இருக்குது. ஆனா நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணின ப்ரோக்ராம்ட இது வந்து ஸ்பேஸ் வந்து எடுக்கிற அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ற ஸ்பேஸ் வந்து அந்த 2 GB விட பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டைம்ல வந்து ரன் டைம் எரர்ங்கிறது வந்து வரும். அதாவது அந்த டைம் வந்து என்னன்னா ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆயிடும். கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகுற நீங்க மோஸ்ட் ஆஃப் பிசி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து பிசி இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் எல்லாம் வரும் தானே. அதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த உங்களோட ப்ரோக்ராம ரன் பண்றதுக்கான ரிசோர்ஸ் வந்து உங்களோட பிசில இல்லை எல்லாரும். அந்த டைம்ல வந்து என்ன செய்யணும்னா ரன் டைம் எரர் வந்து வரும். அந்த ப்ரோக்ராம் கிராஷ் ஆகும். இதுல முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்க எந்த ஒரு இன்டீஜரையும் இதால டிவைட் பண்றது, என்ன ஜீரோவால டிவைட் பண்றது. அது என்ன நம்பர்? ஒரு இன்ஃபினிட்டியா வரப்போகுது. இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இப்போ எந்த ஒரு இன்டீஜரையும் இப்போ 1 எடுப்போமே, 1 வந்து ஜீரோவால டிவைட் பண்ணினா எனக்கு என்ன பெருமானம்? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி எனக்கு என்ன டிஃபைன் பண்ண இயலுமா? டிஃபைன் பண்ண இயலாது. சரிதானே? ஓகே. அதனால அதை நாங்க என்ன செய்யறோம், அந்த டைம்ல வந்து ரன் டைம் எரர் வந்து உட்காரோம். அந்த நம்பரை வந்து எங்களுக்கு ஸ்டோர் பண்ண இயலாது. அவ்வளவு பெரிய பெரிய நம்பர், அது ஒரு பெரிய வேல்யூ வரைக்கும். ஓகே. ஐடி வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் சொல்றோம். ஐடிங்கிறது என்ன விஷயம்னா இப்போ நீங்க இப்போ ஒரு கோடன் எழுத போறீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க கோடிங் ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை? கம்பைலர் தேவை. மற்ற வந்து அதுக்கு ஒரு விஷுவலா இப்போ கோட் எழுதுறது மாதிரி இப்போ உங்களுக்கு நேரத்தில் காட்டின மாதிரி ப்ரோக்ராமேஷன் அப்படிங்குது. இந்த இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா தானே உங்களுக்கு இது அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு இது அவுட்புட் காட்டையிடும். அப்புறம் பேசிக் ஐடிங்கிறது வந்து இப்படிதான் இந்த ஒரு ஒரு விஷுவலான ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து எப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கோடை எழுதி அதோட ரிசல்ட்ஸை வந்து இன்ஸ்டன்டா பாக்குற மாதிரி இருக்கு. அதுலயே கம்பைலர் எல்லாம் வந்து இன்பில்டாவே இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கு. சரிதானே? ஓகே.
ஹலோ அஷ்ரேக். ஓ முடிஞ்சா? அப்ப சார் ஓ ஓ ஓ முடி- ஓ ஓ ஓ. ஓகே, அப்ப நான் மீட்டிங் என் பண்றேன். ம்.